பிரைஸ் காட். இன்று நாம் தாவீதை குறித்து, ராஜாவாகிய தாவீதுடைய இன்ஃபர்மேஷன் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தாவீது பெத்லகேம் பூமியில பிறந்தார். ஆனா அவர் இறந்தது எருசலேம்ல இறக்கிறார். ஆமென். அதே போல அவருடைய தாயும் தகப்பனும் பார்த்தோன்னா, அவங்க அப்பா வந்து ஜெஸ்ஸி அண்ட் தாய் வந்து தல்முட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இதுல நித்சேவ் அப்படின்றத எழுதப்பட்டிருக்கு. ஆமென். அதே போல அவருடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், அவருடைய தாத்தா பாட்டி ஓபேத் அண்ட் அடியேல் சொல்லிட்டு அவனுடைய தாத்தா பாட்டிகள். ஆமென். அதே போல அவனுடைய சில்ட்ரன்ஸ், அவனுடைய பிள்ளைகள் சாலமோன், அப்சலோம், தாமார், அம்னோன், இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 19 ஆண் பிள்ளைகள் அவனுக்கு இருக்கிறாங்க. அதே போல அவனுடைய சிப்ளிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அவனுக்கு 7 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் இருக்கிறாங்க. அதே போல அவங்களுடைய அவர் வந்து கிட்டத்தட்ட 2வது இஸ்ரவேல் ஆண்ட ராஜாவாய் எழுதப்பட்டிருக்க வேதம் நமக்கு காண்பிக்குது. அதே போல அவருடைய ஹாபி, அவருடைய வேலை பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா பாடல்களையும் ஆண்டவரை ஆராதிப்பதும் கர்த்தருக்கு பயந்து செய்கிற ஒரு ஒரு அவருடைய ஹாபியா, அவருடைய வேலையாய், அவருடைய முழு சிந்தனையா வைத்திருந்தார். அதே போல அவர் கிட்டத்தட்ட 9, 10வது நூற்றாண்டிலே, அதாவது பிசி கிறிஸ்துவுக்கு முன்பதாய் 9, 10வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு 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 ராஜா. அதே போல அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய முதல் யுத்தமே வந்து கோலியாத்து கூட அவருடைய 15லேருந்து 17 வயசுக்குள்ள அந்த வயதுல தான் இந்த தாவீதும் கோலியாத்தும் ஒரு பெரிய சண்டை நடக்குது. இல்ல தாவீது வின் பண்றார். இது தாவீதுடைய ஒரு சிறிய பகுதி, ஒரு அவுட்லைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன். ஸோ தொடர்ந்து நாம் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க் யூ அண்ட் காட் பிளஸ் யூ.